ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூல் டிப். டூல் டிப்னா என்ன, டூல் டிப் எப்படி நமக்கு விசிபிள் ஆகும், அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து சேம் நான் இப்போது ஒரு டேபிள்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் 1, டேபிள் 2 அண்ட் டேபிள் 3 சொல்லிட்டு 3 டேபிள்ஸ் வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சார்ட் போட போகிறோம். அந்த சார்ட்டில் தான் நமக்கு எது விசிபிள் ஆகும்னா டூல் டிப் வந்து விசிபிள் ஆகும். இப்போதைக்கு நான் ஒரு பார் சார்ட் போடுறேன். நான் வந்து ஸ்டாக்டு காலம்டு சார்ட் எடுக்கிறேன். கொடுத்துட்டிங்கன்னா இதில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி டினோட் ஆகும். அதில் இப்போதைக்கு நான் ஒரு டேபிள் 2ல் கேட்டகரி பேஸ் பண்ணி ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன பண்ண போகிறேன், டிஃபைன் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் அமௌண்ட். எப்போதுமே டெக்ஸ்ட் எதில் தான் வரும், கேட்டகரியில் தான் வரும். இந்த மாதிரி ஆட் பண்ணுறது எல்லாமே ஒய் ஆக்சிஸில் டிபெண்ட் ஆகும். ஓகே, இனி இதிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர்ஸ். இப்போ இதில் எதுவுமே நமக்கு வந்து விசிபிளாக தெரியல, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருசு பண்ணணும். இப்போ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சேம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஜஸ்ட் அந்த இடத்துல போய் நான் அதை கிளிக் பண்ணாலே போதும். பர்டிகுலர் அதோட ஃபார்மேட் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிரும். அதை நான் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ பர்டிகுலராக நான் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ஒரு ஃபார்மேட் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லும்போது இது அதோட இது பர்டிகுலர் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம்ல, அதை டிஃபைன் பண்ணுறது. நான் வந்து ஜஸ்ட் அதில் ஒரு கொடுத்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். தெரியுதா? எக்ஸ் ஆக்சிஸில் அப்ளையன்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் என்ன இருக்குது, பெருசாக இருக்குல்ல. ஜஸ்ட் வேணால் அதை குட்டியாக்கணும்னா குட்டியாக்கி வச்சுக்கோங்க. போல்ட் பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போல்ட் பண்ணிக்கலாம். போல்டெல்லாம் வேண்டாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணிக்கோங்க, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ. அதனால கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்குல்ல, அப்போ அது பேஸ் பண்ணி வருது. அதுக்கும் ஏதாவது இது சேஞ்ச் பண்ணணுன்னா நான் ஜஸ்ட் மாற்றிட்டு அதோட சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதை விட கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு போல்ட் பண்ணணும்னா போல்டு, அண்ட் அது பர்டிகுலர் அது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச். நெக்ஸ்ட்டு லே அவுட் வந்து அதை சுற்றி இருக்கிற லே அவுட் பேஸ் பண்ணி மினிமம் கேட்டகரியோட வித்து வந்து நம்ம 64 பிக்சல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு என்னாகும், அதை விட அதோட வித்து பெருசாகுதுல்ல, அது போல்ட்னஸ் வந்து எனக்கு என்னாகும், பெருசாகும். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் இருக்கிற பேஸ் பண்ணுறது அதோட வேல்யூ அண்ட் அதோட டைட்டிலை பெருசு பண்ணுறேன். இப்போ சேம் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் அதையும் நான் டைம்ஸ் நியூ ரோமன்லேயும் சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன் 14. அண்ட் டைட்டிலுக்கும் சேம் டைம்ஸ் நியூ ரோமன், அதோட சைஸையுமே அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 18ல் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பர்டிகுலர் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் அந்த பாரை கிளிக் பண்ணும்போதே அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவோட ஃபார்மெட். இப்போ ஃபஸ்ட்டு நான் கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரியோட டேட்டா ஃபார்மெட் எப்படி தான் இருக்கும், நமக்கு டெக்ஸ்ட் தான், அதனால் அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் சம் ஆஃப் பர்ச்சேஸ் அமௌண்ட்டுக்கு எந்த மாதிரி கேட்டகரிஸ் வேணும், ஹோல் நம்பராக இருக்கணுமா, டெசிமலாக இருக்கணுமா, கரன்சி பேட்டர்னில் இருக்கணுமா. கரன்சினா அங்கே டாலர் சிம்பிள் வந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி அதோட டேட்டா ஃபார்மெட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறது. அண்ட் டூல் டிப். இப்போ தான் நம்ம அந்த டூல் டிப் கான்செப்டுக்கே வரும். அப்போ டூல் டிப் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்குது, ஆனில் தான் இருக்குது. இப்போது நான் அதில் போய் ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா டூல் டிப். டூல் டிப் எப்போதுமே அது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் அந்த டூல் டிப் என்ன பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் டெக்ஸ்ட்டு அதோட அந்த டூல் டிப்புக்குமே பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக வர டூல் டிப்க்கு ஜஸ்ட் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் அது லேபிளோட கலர், இது வேல்யூவோட கலர். அண்ட் உள்ள ஏதாவது ஐக்கான் ஆர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிபெண்ட் பண்ணும். அண்ட் பேக்ரவுண்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நமக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆனது எனக்கு ஒரு பிங்க் கலரில் டிஸ்பிளே ஆகட்டும் அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி நமக்கு ஒரு 21% இருக்கட்டும். இப்போ நான் போய் பார்த்தா தெரியுதா, டிபெண்ட் ஆகுதுல்ல. இப்போ வேணால் டிரான்ஸ்பரன்சி 0வாக வச்சுக்கிறேன். டிஸ்பிளே ஆகுதா பர்டிகுலராக அந்த பிங்க் அண்ட் நான் கலர் கொடுத்தது வந்து எனக்கு ஈஸியாக அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டூல் டிப்புக்கே நான் பர்டிகுலர் நிறைய கலர்ஸ் கொடுத்து அது கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றிருக்கேன். இது நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு டூல் டிப். இதே இது ஒரு டூல் டிப்பை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த பேஜில் கேன்வா செட்டிங்ஸ் பேஜ் இன்ஃபர்மேஷனில் பர்டிகுலராக பேஜோட டைப்பில் டூல் டிப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கோங்க.
டூல் டிப்புன்னு சொல்லி கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக மாறும். இதுதான் டூல் டிப்போட சைஸ். உங்களால் ஒரே ஒரு விஷுவல்ஸை மட்டும்தான் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். விஷுவல்ஸ் வைக்கலாம், இல்லை ஏதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி வைக்கிறீங்கனாலும் டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா கார்ட் செக்ஷன் வைக்கிறீங்கனாலும் கார்டு என்ன பண்ணிக்கலாம், டினோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கார்டு வைக்கிறேன். ஜஸ்ட் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கார்டு வந்து ஃபுல்லாகவே அது விசிபிள் ஆகும். அது வந்து நமக்கு சின்னதாக ஆகாது. ஏன்னா அங்கே டூல் டிப் வந்து நமக்கு குட்டியாக தான் டிஸ்பிளே ஆகும். அதனால தான் இங்கே வந்து நம்ம ரொம்ப பெருசாக வச்சுருக்கோம். அண்ட் அந்த கார்டுக்கு வந்து சம் வேல்யூஸ் கொடுக்குறோம். என்னென்னா ப்ராடக்டோட அவைலபிள் ஸ்டாக்குன்னு சொல்லி வைக்கிறோம். ஓகேவா? டோட்டலாக இவ்வளோ இருக்குது. பர்டிகுலராக இதுக்கு நீங்கள் ஏதாவது கலர்ஸ் மாற்றணுன்னா தெரியுதா? அண்ட் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு அதோட டெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இனி இதோட சைஸ் மாற்றுறது அண்ட் இதோட கலர்ஸை மாற்றுறது, நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். அண்ட் இதுவும் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு வந்துருச்சு. சேம் டைம்ஸ் நியூ ரோமன் அண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதோட கலர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், பிங்க் கலர். அண்ட் இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒரு லைட் பிங்க் கலர் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டூல் டிப் கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலராக இந்த பேஜோட நேமை வந்து நான் டூல் டிப் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். டூல் டிப். ஓகே. இப்போது பேஜ் 1, இதுதான் நம்மளோட பேஜ் ஒன். இதை ஃபுல் ஸ்க்ரீன் ஃபிட் டு பேஜ் மாற்றிக்கோங்க. இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது நான் இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்க இந்த டூல் டிப் எனக்கு அங்கே ஷோ ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ராப்பர்ட்டிஸ், டூல் டிப், இதில் டைப் ரிப்போர்ட் பேஜுன்னு இருக்குல்ல, அது எப்போதுமே ரிப்போர்ட் பேஜில் தான் இருக்கணும். பேஜில் உங்களுக்கு இப்போ வந்திருக்கோம் டூல் டிப். ஏன்னா நம்ம அந்த பேஜ் இன்ஃபர்மேஷனில் அதை டூல் டிப் பேஜுன்னு சொல்லி மாற்றுறோம். அதனால தான் அந்த பேஜோட நேம் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஜஸ்ட் அது கொடுத்தா மட்டும் போதும். இப்போ நான் அங்கே போய் ஹோவர் பண்ணும்போது நான் கஸ்டமைஸ் பண்ண டூல் டிப் எனக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு டூல் டிப்பை என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும். அண்ட் டிஃபால்ட்டாகவே நமக்கு டூல் டிப் வரும். அது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பார் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளையன்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஸ்டாக் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் தான் எனக்கு ஷோ ஆகுது. அண்ட் எலக்ட்ரானிக்ஸை கிளிக் பண்ணும்போது அதில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் எனக்கு அவைலபிளாக இருக்கோ அது மட்டும்தான் ஷோ ஆகுது. இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறது தான் எனக்கு டூல் டிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.